நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஏய் என்ன போற வழியை மறைச்சு நின்றுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்த மலையிலேயே உங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் கேட்டுட்டு இருக்கா? ஏய் நிறுத்து சும்மா. என்ன பொங்கிட்டு வர? இந்த ஓய் மிரட்டறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சரியா? நான் மகா, ஓகேவா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? மகானா நீ பெரிய இவளா? ஃபயரா நாங்க என்ன பயந்து சாக? ஏய் வாடி போடின செவினி பேந்துரும். இப்ப அவ கேக்குற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்ற. என்ன எதையாவது மாத்தி பேசுன நீ இன்னைக்கு செத்த. ஏன் கையால தான் உனக்கு சாவு. என்னடா ரெண்டு பேரும் அப்படி பேசி வச்சு மிரட்ட மாதிரி மிரட்டிட்டு இருக்கீங்க? நீங்க மிரட்டினாப்ல நான் பயந்துருவேன். சீனி இருக்கு. ஆமா அப்படி பேசி வச்சிட்டு வரான். சரி அன்னைக்கு நாங்களாம் ஹோட்டலுக்கு போனோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? எக்ஸாம் முடிஞ்சு ஃபேர்வெல் முடிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோட்டலுக்கு போனோம். அந்த ஹோட்டலுக்கு நீயும் வந்திருக்க. என்ன சரிதானே? உண்மை சொல்லு. என்ன நாம வந்தது எப்படி இவளுக்கு தெரியும்? என்ன இவளுக்கு எப்படா தெரியும் நினைக்கிறியா? இங்க பாரு. நாளா ஒன்று வரலையே. நீங்களா சேர்ந்தீங்க ஆடு காடித்தனமா ஹோட்டல்ல போய் ஆடிப்பீங்க. அங்க எதுக்கு நான் வரணும்? நாளா ஒன்று வரல. ஏய் திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்க வாயை உடைச்சிருவேன். என்ன நீ அங்க வந்த? என்ன வந்தது மட்டும் இல்ல, ஆரஞ்சு ஜூஸ் ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த ஆரஞ்சு ஜூஸா? ஆமா ஹோட்டலுக்கு போனா ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வச்சிருக்கதான் செய்வாங்க. அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? ஏய் சும்மா பேசுறங்காட்டி பேசுறது அவ்வளவுதான்டி. அடிச்சு வாயில உடச்சுட்டுருவேன். என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப போற வழி மறைச்சிட்டு இப்ப இங்கேயாவது எங்க கூட பேசிட்டு இருக்க. உனக்கு வம்பளுக்கு வேற ஆளே கிடைக்கல. இப்ப நான் தான் கிடைச்சேன். அதே லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடி உனக்கு? ஏய் வாயை மூடு. சும்மா இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்காங்க சரியா? எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டு தான் வந்து கேட்கறேன். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும். என்ன நீ நாங்கள் போன ஹோட்டலுக்கு வந்திருக்க. அங்கே ஜூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அதாவது நானும் சசி ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். அந்த ஜூஸில் நீ போதை மாத்திரையே கலந்துருக்க. என்ன ஆனால் அந்த ஜூஸை நானும் சசியும் குடிக்கல. நாங்கள் குடிக்க வேண்டிய ஜூஸை சஞ்சுவும் கவினனாவும் குடிச்சிட்டாங்க. இப்போ அந்த போதை மாத்திரையை நீ எதுக்கு கலந்தியோ, நீ என்ன நடக்கணும்னு நினச்சி நீ அதை கலந்தியோ, அது எங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கல. அது தப்பி தவறி யாருக்கோ நடந்துருச்சு. என்ன அதாவது நீ எங்களுக்கு செஞ்சது அதை கவின் செஞ்சு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. சரிதான்? அது எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன என்னமோ அப்படியே பிடிஎஃப் மாதிரி அளந்துட்டு போய்கிட்டே இருக்க நீ பாட்டுல. இங்க பாரு வாயை உடச்சிருண்டி. என்ன ஏய் வாயை மூடு. என்ன பேசுறதுக்காண்டி பேசிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு. ஏண்டா இப்படி அவ்வளோ கேவலமான காரியத்தை செய்கிற? ஏன் உனக்கு பழி வாங்குறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா? இல்லை போய் இப்படித்தான் போதை மாத்திரை கலந்து நீ எங்களை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க அப்படித்தானே? ஏண்டா இந்த சேலை செய்யறதுக்கு பேசாம போய் தொங்குடா. ஏய் என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சும்மா அப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க? ஆமா நான் தான் பண்ணேன். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு விரிச்சேன். ஆனா அதை கவின் செஞ்சு மாட்டுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. சரியா? இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பண்ணது உங்களுக்காக. ஆனா அதை அவங்க வாங்கி குடிச்சதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா நாயே நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? இது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு நீ பாட்டுல பேசிட்டு இருக்க. தப்பு பண்ணது இல்லாம நான் உங்களுக்கு தான் பண்ணேன் அவங்களுக்கு பண்ணலன்னு சொல்றேன். நீ யாருக்கு பண்ணாலும் சரி தப்பு தப்பு தான். இப்போ அதனால என்ன பிரச்சனை வந்திருக்கும் உனக்கு தெரியுமா? ஏண்டா இதெல்லாம் எப்படி சொல்றது? உனக்கு எதுவுமே உனக்கு புரியாதா? எல்லாமே ஒரு ஆள் உனக்கு விளக்கிக்கிட்டே இருக்கணுமா? எத்தனை தடவை செருப்பு அடிக்கிற மாதிரி உன்கிட்ட பேசினாலும் அடிச்சாலும் திருத்தவே மாட்டியாடா நீ? ஏய் சும்மா நிறுத்திடி. இப்போ என்ன பிரச்சனையாச்சு? ஆமா இப்போ போதை மாத்திரையை நான் ஜூஸ்ல கலந்தேன். அவங்க 2 பேர் குடிச்சாங்க. 2 பேர் போதையில தான் இருந்திருப்பாங்க. சரியா? மற்றபடி அதுல வேற ஒண்ணுமே கிடையாது. விஷத்தையை கலந்து கொடுத்தேன். ஏய் நாயே போதை மாத்திரையை கலந்து கொடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே டீப்பாக நான் விளக்க முடியாது. என்ன போதை மாத்திரையை கலந்து கொடுத்தா 2 பேர் போதையில இருந்து என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? ஒரு ஆள் தெளிவா உனக்கு எல்லாத்தையும் விளக்கணுமா? டேய் வர்ற கோத்துக்கு டே உன்னை அடிச்சு கொண்டு வேண்டாம். சசி பேசாம இருங்க. சில ஜென்மத்துக்குலாம் நம்ம என்ன சொன்னாலும் புரியவே புரியாது. அதே மாதிரி இது ஒரு ஜென்மம். அது சரி மகா. இப்ப யார் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது? அது அவனுக்கு கொஞ்சமாவது புரியுதா? இப்ப ஏனோ தானே பண்ண தப்பு இப்ப எப்படி முடிஞ்சிருக்கு பாரு. இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. யோசிச்சிருந்தா இந்த நாய் இதுக்கு இப்படி பண்ணியிருக்க போகுது. இங்க பாரு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன இந்த தப்புக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். ஆனா உனக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன். கொடுப்பேன். இதெல்லாம் தண்டனை கிடையாது. ஆனா இப்ப நீ என்ன பண்ணணும்னா நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அப்படி நீ அங்க சொல்ற. ஓகேவா? எதையாவது மாத்தி பேசுன அப்புறம் நீ என்னை வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். அப்புறம் பாத்துக்கோ. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வர. என்னது நான் வரணுமா? ஹலோ என்ன போதை மாத்திரை கலந்து கொடுத்தது என்னமோ நான் தான். அவங்க 2 பேரும் தப்பு பண்ணதுக்கு நான்
முடியும்? அதுக்கு என்ன நான் தான் காரணமா இருந்தேனா? டேய் வாய் உடைச்சிருவேன். இதா திமிரா பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு நீ வர. நான் சொல்றவங்க கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்றேன். எதையாவது மாத்தி பேசுன அவ்வளவுதான் உனக்கு. என்ன? பீ கேர்ஃபுல். முடியாதுடி. டேய் அடங்கு அடங்கு. இங்க பாரு, எப்பயாவது சும்மா தான் அடிச்சேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, கொள்றது கூட தயங்க மாட்டேன். என்ன நீ பண்ணியிருக்க காரியம் அப்படி. என்ன என் மகா சொன்ன மாதிரி நாளைக்கு அவள் எங்கே வர சொல்கிறாளோ அங்கே வந்து என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்கிறேன். எதையாவது மாற்றி பேசினா அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏன்னா நாளையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணணும். என்ன அதனால் அவள் சொல்கிறது வா மகா போகலாம். எப்படி இவன் வராமல் இருக்கான் நானும். நீ யோசிப்ப எப்படா இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஒருத்தங்கிட்ட இந்த ஜூஸை அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொண்டு போய் அங்கே ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவன்ட்ட மாற்றி கொடுத்து அனுப்புன தெரியுமா? அவங்கிட்ட போய் விசாரித்தோம். என்ன அதாவது 200 ரூபா காசு கொடுத்தா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் 500 ரூபா காசு கொடுத்தோம். எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீ போதை மாத்திரை கலந்து தெரியுமா? அதை அவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொல்லிட்டான். என்ன ஆனால் அது அப்போதைக்கு பிரச்சனை நடக்கும்னு நான் நினைக்கல. இப்போதான் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னே எங்களுக்கு புரியுது. ஸோ நாளைக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் யாருக்கிட்ட பேச சொல்கிறோமோ அவங்கக்கிட்ட நீ பேசிதான் ஆகணும். இதுதான் உனக்கு கொடுக்குற தண்டனை. எதையாவது அங்கே வந்து மாற்றி பேசின நீ நாளைக்கு தான் கடைசியாக அங்கே உயிரோடு இருக்கிற நாளாக இருக்கும். பாமாக போகலாம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தான் அம்மாவாகும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எனக்கும் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்டதுக்கு மாற எல்லாமே தலைகீழ போயிடுச்சு. ஐயோ வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல நரகத்தை கொடுக்குமான்னு தெரியல. என்னால சந்தோஷமா பட முடியல. அதே சமயத்துல இதனால என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கவும் முடியல. அம்முக்குட்டி நீங்க எப்படி எப்படி ஒரு சூழ்நிலை அம்மா வயிற்றுக்குள்ள வந்தீங்கன்னு தெரியல. ஆனா உங்களை பத்திரம் வந்து உலகத்துக்கு கொண்டு வரணும்னு உங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதை மட்டும் தான் செல்லம் அம்மா மனசுல வச்சிருக்கேன். உங்களை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வரதுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனையை நான் சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியலம்மா. இப்போ நீங்க வளர்ந்துருக்கீங்க. இந்த சந்தோஷத்தை கூட என்னால அனுபவிக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ உங்க அப்பா இன்னும் 10 நாள்ல இந்தியா வந்துடுவேன்னு சொன்னாரு. ஆனா என்னோட 13 நாள் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கவின் 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 குட்டிமா, கவின் 10 நாள்ல இந்தியா வந்துடுவேன்னு சொன்னேன். என்னடா 10 நாள் தாண்டி 13 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் எச்சு ஆயிடுச்சு. இன்னும் வரல. என்னாச்சு கவின்? ஒன்றும் இல்லை இரு பொறுமையா இரு சொல்கிறேன். அதாவது நான் உங்ககிட்ட சொன்ன டைம் படி 2 நாளைக்கு முன்னாடி நான் கிளம்ப வேண்டியதான். கிளம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஆனால் மேனேஜர் அவசரமாக மீட்டிங் வச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா, அதனால வேலை கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொன்னார். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு நாளைக்கு நைட்டு ஃப்ளைட் ஏறுறேன். ஓகேவா? அதாவது நாளைக்கு இங்கே நைட்டுனா அங்கே காலையில். ஓகேவா? ஸோ நாளைக்கு நைட்டு ஃப்ளைட் ஏறுறேன். அதுக்கப்புறம் இந்தியா நைட்டு அப்போது என் சஞ்சுமா பார்க்க நான் வந்துடுவேன். ஓகேவா? நிஜமாவா? நாளைக்கு நைட் ஃளைட் ஏறீங்களா? கவின் சீக்கிரமா வந்துங்க
என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமா, கொஞ்சம் வளர்ந்துட்டா, பயிர் வெளியே தெரியுது. ஆனா என் அம்மா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு கவின். இன்னும் 2 நாள் நான் காலேஜ் போக மாட்டேன். நீங்க இந்தியா வர வரைக்கும். ஏய், ஏன்டி காலேஜ் போக மாட்டே? லூசு, சொல்லு. அதான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் ஊதிருச்சு அப்படின்னு சொல்லு. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தான். உங்களுக்கு என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ நாளைக்கு வர வரைக்கும் நான் காலேஜ் போக மாட்டேன். ஆனா நாளைக்கு நடக்கிறது நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எல்லாமே கரெக்டாக பேசுகிறேன், எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன். நீ எதை நினச்சி கவலைப்படாதே, காலேஜ் போ. ஓகேவா? சரி, ஓகே. உன்னோட ஆசைக்காக நாளைக்கு நான் வர்றதுனால நீ காலேஜ் போகாம இரு. நாளைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் தைரியமாக காலேஜ் போகணும். ஓகேவா? நீ முதல்ல இந்தியாவா. சரி. ஆஹ், இந்த சமயத்தில் அது கேட்காது தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வீடியோ கால் பண்ணுறியா? நம்ம குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடி. மாட்டேன், போடா. நாளைக்கு வந்து நேர்ல பாரு. நான் காட்ட மாட்டேன், நீ போ. கவின், எப்ப நீ இந்தியா வருவேன்னு இருக்கு. வந்த உன்னையும் உன்னை கட்டி பிடிச்சு நீ எங்கேயும் போகாத, என் கூட என்ன சொல்லணும்னு தோணுதுடா. சீக்கிரமா வந்துருவேல. நாளைக்கு இந்தியா நீ என் கூட தானே இருப்ப. ரொம்ப தான் பண்றா. ஏண்டி வர்றதுக்குள்ள ஒரு தடவை என் பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்படுறது? சரி, ஓகே, விடு. நேர்ல வந்து பார்த்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்ற. சரி, ஓகே, நேர்லயே வந்து பார்க்குறேன். அதெல்லாம் கட்டி பிடிச்சிக்கோ, அங்கேயே கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனா நாளைக்கு நான் வந்துடுவேன். எதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒழுங்கா சாப்பிடு, தூங்கு. நாளைக்கு நைட்டு அங்க இருப்பேன். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். ஐயோ, நம்ம எடுத்த மார்க்குக்கு இன்னைக்கு நம்ம தலையில சூடியத்தை வச்சு விட்டுருவாங்களே. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? அம்மா மாதிரி விளக்க மாதிரி தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கேன். கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடுனேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஏ அகல்யா, எங்கடி இருக்க? ஐயோ, செத்த செத்த இன்னும் நியூஸ் பரவிருக்குமே. இந்த பேதியா பறவை எங்க போறான்னு தெரியலையே. ஐயோ, ஏண்டி உனக்கு எத்தனை முறை நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, மூடிட்டு படிச்சு எக்ஸாம் எழுதிருந்தா இப்ப இப்படி மார்க் எடுத்துக்க மாட்டேமே. 2 பாடம் ஃபெயிலா போச்சே, என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் மார்க் கம்மி எடுத்ததே. என்னை அடிச்சா கூட பரவாயில்ல, சோறு போட மாட்டாங்களே. என்னால சோறு திங்காம இருக்க முடியாது. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, எப்படி சோறு போட மாட்டாங்க? பீஸா பர்கர் அதை எடுத்துட்டு வந்து நம்மளே சாப்பிட்டுக்குருவோம். ஐடியா, இதுக்குள்ள ஒளிஞ்சிடலாம். சரி, போய் பீஸா பர்கர் எடுத்துட்டு வா. சரி, ஓகே. இவங்க எப்படி நமக்கு சோறு போட மாட்டாங்க? அது வரைக்கும் இதை உள்ள உட்காந்து குறைச்சிக்கிட்டு இருப்போம். இவங்களுக்கு தெரியவா போகுது. சரி அகல்யா, எங்க போனான்னு தெரியலையே. ஏ அகல்யா, வாங்க பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது. அப்படி இப்படி எல்லாத்தையும் வாங்கி போட்டு படிக்க வைக்க 2 பாடத்துல ஃபெயில் 10ஆவதுல. இன்னைக்கு மவளே, இன்னைக்கு எங்க போனாலும் சரி, இன்னைக்கு உனக்கு அடி கன்ஃபார்ம் படி. விளக்க மாத்தால இன்னைக்கு நான் அடிக்கல. அப்படி தாண்டி வெளியே வா. பாக்கிய வச்சிங்க, படிக்க வச்சிங்க. இங்க பாரு அகல்யா, எங்க இருந்தாலும் மரியாதையை வந்துரு. நீயா வந்துட்டீங்கன்னா 2 அடியோட விடுவேன் என்ன. ஆனா நீ வாங்கின மார்க் போனீங்க வீட்லயே வச்சிருக்க கூடாது. உனக்கு துரத்தி விட்டுருக்கணும். நமக்கு சோறு தான் என்ன டேஸ்டா இருக்கு இருக்கு. 2 பேத்தையும் படிக்க வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன, நான் நல்லா படிக்கிறேன்னு 12th அப்பலாம் ஓபி அடிச்சு போய் பிரைவேட் காலேஜ்ல எவ்வளவு காசு கட்டி படிச்சிட்டு இருக்கா. உன்னைவாது எப்படியாவது நல்லா படிச்சு வச்சு நீ கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க வைக்கலான்னு பார்த்தா நீ எங்கே அடங்க மாதிரி தெரியல. 2 பாடத்துல ஃபெயில். நீ 11th 12th எப்படி தான் படிச்சு முடிப்பியோ? இப்படியே பண்ணிக்கிட்டே தெரியும் அக்கா தங்கச்சியும். இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு உனக்கு செமத்தி அடி இருக்கு. மரியாதையை வெளியே இங்கதே சவுண்ட் வருது. இங்கதே ஏதோ கடிச்சு திங்கிற மாதிரியே சவுண்ட் வருது. இல்ல, மூர்க்கு திங்கிற சவுண்ட் இங்கதான் கேட்டுக்கிட்டு. இல்லையே, எங்கேயோ இடிக்குது. விடக்கூடாது. புரியுது எனக்கு. நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா நாளைக்கு வந்துடுவேன். எல்லா ப்ராப்ளமும் நாளைக்கு நமக்கு சால்வ் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 பேரும் நிம்மதியா பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழலாம். ஓகேவா?
கவலைப்படாதடி. நம்ம லைஃப்ல சில கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஐயோ லைஃபே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சா அந்த கஷ்டம் கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொண்டு வந்துடும். ஸோ வந்துட்டு எதையும் அக்செப்ட் பண்ற ஒரு மனசை வந்து இப்பவும் மனசுக்குள்ள வச்சுக்கோ. பாசிட்டிவ் மைண்டிங். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் கவின், மகா இன்னைக்கு என்னை பார்க்குக்கு வர சொல்லியிருக்கா. என்னன்னு கேட்டா ஏதோ இம்பார்ட்டனா பேசணும்னு சொன்னா, ஆனா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? இங்க பாரு, அப்படி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீ என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. ஓகேவா? உன் மேலேயே என் மேலேயே எந்த தப்பும் கிடையாது. இது விதி விளையாண்ட விளையாட்டு, புரியுதா? அதனால நீ என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்காக கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ நீ எப்பயும் போல இரு. நீ வந்து நர்வஸ் ஆகுற மாதிரி இருந்தாலே அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நாளைக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கலாம். ம், ஏ குட்டிமா, ம். ப்ளீஸ் டி, கடைசியாக ஒரே ஒரு தடவை வீடியோ கால் பண்ண. என்னது கடைசி ஒரு தடவையா? கவின் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன கடைசி ஒரு தடவை? அப்ப என்ன விட்டு போக போறியா? ஏய் லூசு, என்ன சொன்னாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கோடி. அப்படி இல்லை, நாளைக்கு இந்தியா வந்துடுவேன். நாளைக்கு உன்னை நேரில் பார்க்கும்போது யூஎஸ்ல இருந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் வார்த்தை செய்வேன். இருந்தாலும் இங்க இருந்துட்டு கடைசி ஒரு தடவை என் பொண்டாட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல, அதுக்கு தான். ப்ளீஸ். ம். ஏய், உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், என்கிட்ட வீடியோ கால் பேசும்போது அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இப்போ ஏன் அழுக? உனக்கு என்ன? நீ பாட்டில் உன் வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை விட்டு ரொம்ப தூரமா யூஎஸ்ல போயிருக்க. ஆனா நான் அப்படியா? உன்னைவே நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம தூங்காம என்னை நானே வருத்திக்கிட்டு உன்னை நான் மட்டும்தான் இப்போ பாரு உன் குழந்தையும் சேர்த்து 2 பேரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நீ அங்க உனக்கு என்ன? நீ அங்க சந்தோஷமா இருக்க? ஆமா சொன்னாங்க. எங்களுக்குலாம் ஃபீலிங்ஸே இல்லை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை விட எங்களுக்கு ஃபீலிங்ஸ் நிறையவே இருக்கு. பட் நாங்கள் எதையும் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறேன்னு தெரிஞ்சா அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சும்மாவே உனக்கு ஃபீல் பண்ண சொல்லியா தரணும்? சும்மா எப்போ பார்த்தாலும் நீலி கண்ணீர் வடிக்கிற. தயவு செஞ்சா அல்லாத செஞ்சு எதுக்கு அழுதுட்டே இருக்க? அல்லாத நான் இருக்கேன்னு உனக்கு. நான் செத்தா டேய் என்ன பேசிட்டு இருக்க கவின்? அடிச்சிருவேன். இப்பெல்லாம் பேசாதடா, கஷ்டமா இருக்கு. கவின் எப்போ என் பக்கத்துல வருவேன்னு இருக்கு. சீக்கிரமா வந்துடு. இப்படி நீலி கண்ணீரை வடிச்சிட்டே இருந்தா எப்படி மனுஷனுக்கு வர்றதுக்கு மனசு வரும்? அழாம பேசுடி, இல்லைன்னா போனை வச்சிருவேன். என்னால அழாம இருக்க முடியலடா. எப்ப நீ என்கிட்ட வருவியோ அப்போ வரைக்கும் நான் அழுதுட்டே தான் இருப்பேன். சீக்கிரமா வாடா. எனக்கு தான் என் பெயின் தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு கவின். உன்னை மிஸ் பண்றதை தாண்டி நான் எப்ப வீட்டுல மாட்டுவனோன்னு நினைச்சு எனக்கு பாதி உயிர் போகுது கவின். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால இதை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்ப சொன்ன தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவேன். ஆனா நாள் தள்ள என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. அதுவும் இந்த குழந்தைய நீ பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்க. உன்னோட உயிர். அதனால இதை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் சஞ்சுமா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு பொண்ணாலையும் எதையுமே சமாளிக்க முடியாது. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? நீ ஃபீல் பண்ணாத. நான் வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாளைக்கு இந்நேரம் உன் கூட இருப்பேன். ஓகேவா? யாரு? அடியே நான் தாண்டி. கதவை திறடி. கதவை திறடி. ஏய் நீ எதுக்குடி இப்ப வந்த? நீ அப்புறமா உட்காந்து ஒப்பாரி வைடி ப்ளீஸ். எனக்கு வயிறு வேற கலக்குதுடி. கதவை திறடி. அம்மா வேற துரத்திட்டு வருதுடி. வயிறு கலக்குதா? வயிறு கலக்கிறதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ, என் லூசு காமெடி பண்ணாம கதவை திறந்து விடுடி. நீங்க சும்மா இருங்க கவின். இவளுக்கு எதுக்கு நான் கதவை திறந்து விடணும்? நானே இப்பதான் என் புருஷன்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இப்ப போய் வயிறு கலக்குது அது கலக்குதுன்னு போக சொல்லுங்க கவின். அடியே உள்ள வந்து வச்சுக்க நீ செத்துருவேன். ஏன்டி உன் புருஷன் கூட கடலை போடுறதுக்கு இதான் நேரமா? அடியே கதவை திறடி. என்னால முடியலடி. எனக்கு வயிறு ரொம்ப கலக்குது. ஐயோ நான் 10th ஃபெயில் ஆட்டிட்டி. ரிசல்ட் வந்துருச்சு தெரியுமா உனக்கு? நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. நான் 2 பாடத்துல ஃபெயிலா போயிட்டேன். அம்மா விளக்க மரம் சுத்தி கொண்டு வருதுடி. நீ ஃபெயில் ஆனதுக்கு நான் என்ன கல்யாணம் பண்ணுவேன்? நீ ஒழுங்கா படிச்சு எக்ஸாம்
ஒன்னு அழு இல்லைன்னா அழாம பேசு. சங்கம் என்னால முடியல சங்கம். ஐயோ மாம்சி உங்களுக்கு பல்ல பல்ல காட்ட சொன்னாங்களா? ஐயோ இங்க உன் குழந்தைய பாடா பண்றா. உன் பொண்டாட்டிக்கு இப்பதே உங்கள ரொமான்ஸ் பண்ணணுமா? ஐயோ கதவை திறக்க சொல்லியா இல்லனா அவ்வளவுதான். இன்சைட் டோர் தான் லாக் பண்ணிருக்கேன், அவுட் சைடு லாக் பண்ணல. லைட்டா ஸ்வைப் பண்ணினா கதவு திறந்துரும். அடி பேவில போறவளே, இது முன்னாடியே சொல்ல வேண்டிய வேறடி. ஐயோ அப்புறம் கவின் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? யூஎஸ் ஃபுட்டெல்லாம் ஒத்துக்குதா? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, இந்தியா ஃபுட்டவே சாப்பிட முடியாது, அப்புறம் எப்படி யூஎஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியும்? சீக்கிரமா நாளைக்கு வந்துருங்க, உங்களுக்கு இந்தியா ஃபுட்டை நான் சமைச்சு போடுறேன். அதுல கொஞ்சம் சாணி அள்ளி கொட்டுற இன்னும் டேஸ்டா இருக்கும். அவளுக்கு இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இப்ப உங்க புருஷன் உங்களுக்கு சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியறதே முக்கியமாக்கோ? இப்ப கக்கூச விட்டுக்கிட்டு வரல அப்படி மத்த கிட்ட வாடி. அவ கிடக்குற கவின், அவளுக்கு வேற வேலை இல்ல. 10th ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணாம 2 பாடத்துல ஃபெயில் ஆயிட்டு பாத்ரூம்ல வந்து சண்டை போடுறது பாத்தீங்களா? கொஞ்சம் கூட இவளுக்கு அறிவில்ல கவின். ஐயோ சஞ்சமா காமெடி பண்ணாத செஞ்சு என்னால முடி. ஏன்டி பாத்ரூம்ல பாடா படுத்துறேன். இங்க வராது புள்ள பாவம், தயவு செஞ்சு வெளியே விடு. வெளியே வா, அந்த பிள்ளைய உள்ள விட்டு. ஆளு மூஞ்சி பாடி இப்படி. ஆவா அவசரம் தெரியாம அவா ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவு இல்லே பகலா எனக்கும் மயக்கம். கவின் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி மை ஸ்வீட் பொண்டாட்டி. நாளைக்கு வந்து என் குட்டிமாவை பார்க்குறேன், ஓகேவா? சரி, இப்போ ஃபோனை வைக்கட்டுமா? மிஸ் யூ. போனா உன்னை பத்தி கேட்ப நீ அங்கே எங்கோ நடக்க ஆடி இங்கே என்னிடம் துடிக்க நீ மண்ணில் கண்ணீர் வடிக்க அது விண்ணை சென்று நனைக்க நீ தேட நான் வாழ அட உன்ன நினைச்சு என் உசிர கைய புடிச்சு நான் வந்து ரெண்டு கிடக்க சிறு நூலாம் படையா இழைச்சு. சரிம்மா காயத்ரி, உன் ஆசை என்னமோ அதை நிறைவேற்றிட்டோம். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை பார்க்கறது உன் கையில் தான் இருக்கு, ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. இங்க பாருடா, நீ பண்ண வேலைக்கு உன்னையில வெளியவே எடுக்க கூடாதுன்னு நாங்களா இருந்தோம். ஆனா வேற வழி இல்லாம ஏன் மருமக எப்படி ஏன் மருமக சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலாவது நல்லவனையா திருந்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு, சரியா? இதெல்லாம் கேட்டா உன்னை எல்லாம் எதுக்கு புள்ளையா பெத்தேன்னு நான் நினைப்பேன் தெரியுமா? அந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சு வச்சிருக்க. இதுக்கு மேலாவது நல்லபடியா திருந்தி ஒரு வாழ்க்கை வாழு, புரியுதா? அம்மா அப்பா எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உங்க முகத்துல முடிக்காது கூட எனக்கு அருகதை கிடையாது. ஆனா என்னை மன்னிச்சிரு. நம்ம ஒரு தப்பு பண்ண போறோன்னா அது தப்புன்னு தெரிஞ்சு அதை பண்ணும்போது 1க்கு 1000 தடவை யோசிக்கணும். ஏன்னா அது தப்பு, என்ன புரியுதா? அது தப்பு. தப்பாக இருக்க கண்டனால அதை 1000 தடவை யோசிச்சு தான் அந்த தப்பை பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளை யார் சமாளிக்கிறது? தப்பு பண்ணவங்க தான் சமாளிக்கணும். இப்போ உனக்கு தெரியுதுல்ல, இப்போ நீ மன்னிப்பு கேட்டு மட்டும் அவங்க மனசு ஒன்று கரைஞ்சு போகிறது கிடையாது, ஓகேவா? அதை நீ செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். சரி விடு, பழச பேசி கடுப்பேற்ற விரும்பலை. இனிமேலாவது காயத்ரி கூட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழு. இனி எதை பற்றி யோசிக்காம யாரை பழி வாங்கணும்னு நினைக்காம நல்லபடியாக அவ கூட ஒரு வாழ்க்கையை வாழு. இங்க பாரு, உன்னை ஜாமீன்ல தான் வெளியே கொண்டு வந்திருக்கேன். வாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட போகணும், ஓகேவா? அதை மறக்காம செய். அண்ணா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எந்த நினச்சி கவலைப்படாதண்ணா. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா நான் சொன்ன உன்னையும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு இவனை வெளியே கொண்டு வந்த அண்ணி உங்களுக்கு தான் அண்ணி. உங்களை மாதிரி மனசு யாருக்கும் வராது. இவன் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு, உங்களை பண்ண டார்ச்சலுக்கு இவனை வெளியே கொண்டு வர சம்மதம் சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்க இருக்கு உங்க மனசு. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரியா? நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும். எங்களுக்கு தேவை நீ சந்தோஷமா இருந்தா போதும். என்ன வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். கலை
இங்கே பாரு நிறுத்து. என் பேரெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல சரியா? நீ என் பேரை சொல்லி நீ கூப்பிட்டாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அந்த பழைய ஞாபகம் தான் வருது. ப்ளீஸ் ஓகேவா? அவள் கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் பாரு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நாங்கள் கிளம்புறோம். உங்கள் 2 பேத்துக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. இவன் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான், எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான் அவங்கள. அதை எதையுமே மனசில் வச்சுக்காம நீங்கள் இப்போ அவனை வெளியே கொண்டு வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ அப்பா, அப்படிலாம் ஒரு நாள் நினச்சது கிடையாது. தப்பு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் சூர்யாவுக்கும் கொடுத்துருக்கோம். இது அவனுக்கு ஒரு சான்ஸ் தான். இதுக்கு மேலே தப்பு பண்ணான்னா அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணுங்கன்னு உங்கள் மருமகளுக்கு தெரியும். நாங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாருங்கப்பா, எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதா லைஃப், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம லைஃப்பில் நடந்த பாஸ்ட் வந்து மறக்க தான் ட்ரை பண்ணணும். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடாது, ஞாபகமும் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ஃபீல் பண்ணாமல் நீங்கள் பட்டில் இருங்க. இனி சூர்யாவும் காயத்ரி நல்லபடியாக வாழ்வாங்க. இனிமேலாவது திருந்தி வாழப்பார். சரிம்மா காயத்ரி, நாங்கள் கிளம்புறோம். நீ பார்த்துக்கோ ஓகேவா? அதனா கால் பண்ணு ஓகேவா? போய்ட்டு ஓகே. காயத்ரி சாப்பிட்டியா? இல்லை இன்னும் சாப்பிடல. நீ வா, 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். காயத்ரி உங்ககிட்ட நிறைய பேசணும் காயத்ரி, மனசு விட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடி. நானும் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பிடலாவா? நீ இல்லை ரொம்ப மோசமான சாப்பாடு தான் சாப்பிட்ருப்ப, எனக்கு தெரியும். வா சாப்பிடலாம் வா. ம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. ஏய், எதுக்குடி இப்படி முறைக்கிற? காலேஜ் போனா போகாம இப்படி வெளியே எடுத்துட்டு வந்து ஏன்டி இப்படி பண்ற? நான் அப்படிதான் முறைப்பேன். ஆமாம், ஏன் இந்த ஊரில் வேற பார்க்கே இல்லையா? ஏன் இந்த பார்க் கூட்டிகிட்டு வந்த? இங்கே உன் எக்ஸ் வருவாளா? எக்ஸா? இது என்னடி புது உருட்டா இருக்கு? எனக்கு ஏதடி எக்ஸ் எல்லாம்? இல்லை, நீ நம்ம 2 பேர் பேசும்போது என்கிட்ட சொல்லியிருக்க, நீ ஸ்கூல் படிக்கும்போது கண்மணி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் சொல்லியிருக்க. அந்த பொண்ணு அடிக்கடி இந்த பார்க்குக்கு வருவான்னு சொல்லியிருக்க. அதனால் இப்போது நாங்கள் கேள்வி கேட்குறதுல தப்பே இல்லை. ஸோ அந்த பொண்ணுக்காக இந்த பார்க்குக்கு நீ கூட்டிகிட்டு வந்தியா? தப்பு தப்பு தப்பு. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக என்னை மாமா வேலை பார்க்க தானே கூட்டிகிட்டு வந்தேன். ஏண்டி எதை எதை எப்படி கேட்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லையாடி? ஏண்டி ஸ்கூல் லைஃப் எங்க இருக்கு? ஏன்னா லவ் எல்லாம் பண்ணதே இல்லடி. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னா அது உன்னை மட்டும்தான் பிரீத்தி, வேற யாருமே என் மனசுல இல்ல. உருட்டு நீ உருட்டு. ஏய், உன் மேல சத்தியமா பிரீத்தி, இதுதான் அக்மார்க் உருட்டு. அக்மார்க் உருட்டா? இந்த வந்துருச்சுல வாயில இருந்து. ஓஹோ, நீங்க உருட்டெல்லாம் வேற செய்வீங்களா? மவனே, இன்னைக்கு வீட்டுக்கு வா, உன்னை வச்சு செய். அப்போ நான் கேட்க உண்மை சொல்லு, உன் லவரை பார்க்க தானே இங்க வந்த? ஏ பிரீத்தி, உன் எக்ஸ் லவர் கண்மணி பார்க்க தானே இங்க வந்த? அது என்னமோ ஒரு குணா படத்துல நம்ம கமல் சார், கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது, உண்டான காயம் இன்னும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. ஓஹோ, உங்களுக்கு உண்டான காயம் ஒன்று இருக்கு, அதை மாத்துறதுக்கு உங்க கண்மணி வருவாங்களா? வரட்டும், இன்னைக்கு உங்க கண்மணிக்கு எப்படி கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை லிரிக்ஸ் ஆட்டம் எடுத்து காமிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். எப்படி வசதி? என்னாச்சு மகா? ஏன் இப்போ பார்க்குக்கு வர சொன்ன? ஏன் இன்னைக்கு காலேஜ் வரல? அது தலைவலி, அதனால தான் மேம் நடத்துறது நல்லாவே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதான் அங்கே வந்தனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் 2 நாள் வீட்டில் இருக்கலான்னு. நீ ஏன் போல? பொய் சொல்லாத சஞ்சு, உனக்கு பொய் சொல்லவே தெரியாது. சரி, எதனால் உனக்கு உடம்பு சரியில்லை?
எதனால் அதான் சாப்பாடு ஒத்துக்கலை, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, அதனால். சடாப் செஞ்சு பொய்யை கூட உனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியல, ஓகேவா? ஒரு பொய்யை எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ண முடியும்? உன்னால் அது முடியல, ஓகேவா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அன்னைக்கு அகல்யா கொஞ்சம் அங்கிட்டு போமா. அக்கா அகல்யா நீ போ அகல்யா, அக்கா பேசிட்டு வா. இங்கே பாரு செஞ்சு, நான் கேட்குற கேள்விக்கு இப்போ நீ கரெக்டாக பதில் சொல்கிற, ஓகேவா? அன்னைக்கு ஃபேர்வெல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மலாம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம், கேக் வெட்டணும், என்ஜாய் பண்ணோம். ஆனால் அந்த ஜூஸ் குடித்தோம் தெரியுமா? அப்போது அந்த ஜூஸில் போதை மாத்திரை கலந்துருக்கு, கரெக்டா? மகா இரு, முழுசா சொல்கிறேன். அந்த ஜூஸில் போதை மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க. அதை குடித்த உடனேயும் நீ சுயநினைவாக இல்லை, என்ன? அதில் பாதி ஜூஸை கவினன்னா குடிச்சிருக்காங்க, அவங்களும் சுயநினைவோடு இல்லை. அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பலை. இப்போது நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே? ஏய் சஞ்சு, உன்னதான் கேட்குறேன், உண்மையை சொல்லுடி. மகா என்ன மன்னிச்சிடு மகா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மகா. யாரு ஜூஸில் போதை மாத்திரை கலந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை குடிச்ச உடனேயும் அதை சுய நினைவோடையே இல்லை, கவினும் அதை குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்குமே சுய நினைவு இல்லை, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா 1 மாசம் கழிச்சுதான் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்போ கவினோட குழந்தை என் வயிற்றுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. சஞ்சு, ஆர் யூ கிரேசி? நோடி, எனக்கு எதுவுமே தெரியாது மகா. எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. கவின் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. கவின் கிட்ட சொன்னேன், அவரும் மேனேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னும் 10 டேஸ்ல இந்தியா வரத சொல்லி இருந்தாரு. இன்னையோட 13 நாள் ஆச்சு. நாளைக்கு நைட்டு இந்தியாவில் இருப்பேன்னு சொன்னாரு. இன்னும் அம்மாவுக்கு யாருக்கு எதுவுமே தெரியாது. எனக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் மகா தெரியும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது தெரியாம வந்த ஒரு குழந்தை, இந்த குழந்தைய என்னால அழிக்கவும் முடியாது மகா. ஒரு உயிரை கொல்றது எவ்வளவு பெரிய. ஏய், எனக்கும் தெரியும் ஒரு உயிரை உருவாக்கி கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியும். அதை கொல்றது எவ்வளவு ஈஸின்னு எங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஆனா இது என்னால நம்பவே முடியல. என்ன, இதனால ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருங்கிறத தெரியாம இப்படி ஒன்று சொல்லி எந்த தப்பும் இல்லை. சொல்லப்போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது எனக்கு நடக்க வேண்டிய ஒன்று. ஆனால் என்னை காப்பாற்றி நீ அதில் இன்வால்வ் ஆகி உன் வாழ்க்கையவே தொலைச்சிட்ட செஞ்சு. இந்த போதை மாத்திரை கலந்தது யாரு தெரியுமா? அந்த படுபாவி கமலேஷ் தான். எனக்கு பண்றதா நினைச்சு உனக்கு பண்ணிட்டா. நீதான் இப்ப மாட்டிட்ட மகா. என்ன? ஆமா செஞ்சு, அந்த பைத்தியக்காரி நான் இப்படி பண்ணிட்டா. என்ன மன்னிச்சிட செஞ்சு. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது நீதான். ஆனா இப்ப இதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம தேடணும். இதுக்கு மேல மறைக்க கூடாது, என்ன அந்த உயிரையும் கொல்லக்கூடாது. ஏன்னா கவின் அண்ணா அவரோட உயிரவே உன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இது தெரியாம நடந்த தப்பாவே இருக்கட்டும், ஆனா இதை அழிக்கிறது ரொம்ப தப்பு. அதனால உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல். இல்ல மகா, என் அம்மா கிட்ட இப்ப சொல்லக்கூடாது. வேணாம் மகா, நான் வேறுக்கிட்டே ஒரு கனவெல்லாம் கண்டுட்டேன். இந்த உண்மை என் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் அப்பா என்னை விட்டு போயிடுவாரு. வேணாம், இதை கவின் தான் வந்து சொல்லணும். அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு வந்து அவரே சொல்லட்டும் மகா. அது வரைக்கும் இது யாருக்கிட்டையும் சொல்லிடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா என்ன ரொம்ப கேவலமா நடப்பாளுங்க. எனக்கு ஏன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு மகா. என்னால அக்செப்ட் பண்ணவே. ஏய், எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்குடி. இத கவின் அண்ணா சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடலாண்டி. அவர் வந்து நாளைக்கு ஃபேஸ் பண்ணட்டும். ஆனா அம்மா கிட்ட மறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தன் பொண்ணு இப்படி கெட்டு போய் வயிற்றுல ஒரு குழந்தையோட இருக்கான்னு தெரிஞ்சா எந்த பேரண்ட்ஸ் நல்லடி தாங்க முடியும்? வேணாம்,
அந்த படுபாவி தான் இந்த தப்பு பண்ண. அவனை கூட்டிட்டு வந்தேன். உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன். நீ என்னால வந்த ஒரு பிரச்சனை தானே, நானே அதுக்கு சொல்யூஷன் இல்ல மக. வேண்டாம் வேண்டாம் மக, வேண்டாம். கவினை வந்து பேசு. ஆனா இத்தனை நாள் அந்த உண்மையை உங்க கிட்ட எல்லாம் மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருடி. இது கலைக்கோ இல்ல பிரீத்திக்கோ தெரிஞ்சதுன்னா என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாளுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உனக்கு எல்லாமாவா நான் இருப்பேன், புரியுதா? எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். ஆனா இத யாருக்கிட்டையும் சொல்லாத. கவினா நாளைக்கு வரட்டும், எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லலாம். இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு. யாரடி? மாமா தான் கிளம்பிட்டேன்னு கால் பண்ணிருப்பாரு. என்னாச்சு? இவ 2-3 நாளாவே ஆள் கொஞ்சம் சரியில்லாமதே இருக்கா. உடம்பெல்லாம் ஊதுன மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் இருக்க மாட்டாளே, ஒழுங்கா கூட சாப்பிட மாட்டா. என்னன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க கவின், கிளம்பியாச்சா? அதுக்கு தானே ஃபோன் பண்ணி. கவினா? நீங்க மிஸ்டர் கவினோட ஒய்ஃபா? ஆமா, நீங்க யாரு? மேம், கொஞ்சம் உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. இது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்லி தான் ஆகணும். இங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி, சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெருசாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி பில்டிங் இடைஞ்சு விழுந்து உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் மேடம். ஏய் சஞ்சு, சஞ்சு, சஞ்சு என்னாச்சு? அக்கா, ஏய் சஞ்சு எதுக்கு அழுகுற? அகல்யா, புத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமாயிருக்குதா, மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழுவாய். அட்டாச தேசத்துல பாசமுள்ள சாமி நீ, கலங்காம நீ இருக்க, கடைசி வர துணை இருக்க. இரவோடும் பகலோடும் உன்னிழலா நான் வருவேன். ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு ஃபோன் கீழ போட்ட? மாமாக்கு. ஆமாவா? அகல்யா, என் புருஷன் என்னை விட்டு போயிட்டா அகல்யா. ஐயோ, அவன் புள்ளைய நான் என்ன பண்ணுவேன்? இப்படி என்னையும் அவன் குழந்தைய தனியா விட்டுட்டு போயிட்டா. குழந்தையா? அக்கா, என்ன சொல்ற புரியல. அகல்யா, ஓ மாமா இறந்து போயிட்டா. ஆமா